தூங்கு. நல்லா தூங்கினாலே நமக்கு எனர்ஜி கிடைக்கும். டுடே ஸ்லீப் டுமாரோ எனர்ஜி. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு பார்த்த வேலைக்கு டயர்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு தூங்குறோன்னு. அப்படி கிடையாது. நாளைக்கு நமக்கு கிடைக்க போகிற எனர்ஜிக்கு தான் இன்னைக்கு நம்ம நல்லா தூங்கணும். இன்னைக்கு நல்லா தூங்கினா தான் நாளைக்கு நல்ல எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸ்லீப் தான் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆசினி பாப்பா டுமாரோ கோயிங் பாண்டிச்சேரி அக்கா. எதுக்கு? ஓ, அவங்க பாட்டி வீட்டுக்கா? அதனால இன்னைக்கு சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறியா? ஓகே ஓகே ஓகே, பார்த்துக்கோ. ரெஸ்ட் எடுத்து பண்ண, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெல்த்து தான்டா முக்கியம். ஹெல்த்தும் மைண்டும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. எதுலேயும் டென்ஷனே ஆகக்கூடாது. கூலாக இருக்கணும். ஓகேவா? அதான் அக்கா, டுடே ஃபுல்லாக ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணணும் அக்கா. அப்படியா? நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறனால இன்னைக்கு ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணணுமா? கூலாக பண்ணு. அதான் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுமா. குழந்தைங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க்கு ஸ்டடீஸு பாவம்தான் குழந்தைங்களாம். நிறைய கொடுக்குறாங்கப்பா இப்போ உள்ளவங்கெல்லாம். முன்னெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸில் ரெண்டு ரெண்டு கணக்கு கொடுப்பாங்க, ரெண்டு சம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஒன்று இல்லைன்னா ரெண்டு. அது 10th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, காலேஜ். அதே மாதிரி சயின்ஸாக இருந்தாலும் ஒரு ரெண்டு கொஸ்டின், ஒரு ஒரு பேஜ் படிங்க, இல்லைன்னா ஒரு லெசன் படிச்சுட்டு வாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. 5 சப்ஜெக்ட் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதுவும் 2 பாடத்தில் தான் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் ஒரு 3-4 சப்ஜெக்டில் இருந்தாலும் படிச்சுட்டு வர்றது ஒரு 2 சப்ஜெக்டில் தான் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லா இதுலேயும் ரிட்டன் ஒர்க்கும் கொடுக்குறாங்க, படிக்கிற ஒர்க்கும் கொடுக்குறாங்க. பாவம், இதில் வேற ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ட்ராயிங் ஒர்க்கு, எவ்வளோ கஷ்டம் இல்லையா? சார்ட் ஒர்க்கு. ஹாசினி பாப்பா கிராண்ட் மதர் ஃபீவர் அக்கா. அதான் அக்கா, கிராண்ட் மதருக்கு ஃபீவர்னு போய் பார்க்க போகிறீங்களா? ஓகேடா ஓகேடா, சரி, நீ கூலாக இரு. சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மார்னிங் 6 AM ட்ரெயின் அக்கா. சுத்தம். நீ சீக்கிரம் முடிச்சிட்டு பாடு, சாப்பிட்டுட்டு. முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. முடியலன்னா என்ன பண்ணுறது? மண்டே பண்ணிக்கோ. மிஸ்ட்டை கேட்டால் சொல்லுறேன், நான் இந்த மாதிரி எங்கள் பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு போயிட்டேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது? எதுவுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான். நம்ம கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா பரவாயில்ல, பண்ணுறோம்ல, பண்ணாமல் தான் இருக்கக்கூடாது. முடியலங்கிற பட்சத்தில் சொல்லிக்கலாம் ரீசன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த கிட்டன்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்கப்பா. நான் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். போயிட்டு வரேன். பாய், டேக் கேர். ஹாசினி பாப்பா பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. மேரிம்மா, நிறைய ஹோட்டலில் வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது, இனிமேல் அவாய்ட் பண்ணிடணும். எல்லாமே ஆயில் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க, பழைய ஆயில். ஓகே, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம். மோகன், நல்லா படிங்க. டைம் கிடைக்கும் போது வாங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங். லைவ் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் பார்க்குறவங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லைவ் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மோகன், லில்லி, மிகு, மேரிமா, ஹாசினி பாப்பா, எல்லாருக்கும் தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த கிட்டன்ஸ்க்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்க போகிறேன். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் லைவ் முடிஞ்சால் வரேன். நெக்ஸ்ட் லைவில் நம்ம சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். டேக் கேர். ஆசினி பாப்பா, ஓகே அக்கா. ஓகேடா பாப்பா, ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணு. ஓகேவா?